அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பொருளாதாரத்தோட அடிப்படை பார்த்துருந்தோம். பொருளாதாரம் வார்த்தை எப்படி உருவாச்சுங்கிறத பார்த்தோம். பொருளாதாரத்தில் தொழில்களை 3 வகையாக பிரிச்சிருக்காங்கன்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்காக இருக்கிற ப்ரொடக்ஷன், உற்பத்தியை பார்ப்போம். உற்பத்திங்கிறது ஒரு மூலப்பொருளை நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றி அமைக்கிறது தான் உற்பத்தி. இதை ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். கரும்பு, சர்க்கரை. கரும்புங்கிறது மூலப்பொருள், சர்க்கரைங்கிறது நாம் யூஸ் பண்ணுற ஒரு எண்டு ப்ராடக்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் 3 வகையாக தொழிலை பிரிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி உற்பத்தியும் 3 வகையாக பிரிக்கலாம். முதன்மை உற்பத்தி, 2ஆம் நிலை உற்பத்தி, 3ஆம் நிலை உற்பத்தி. கரும்பு ஒரு மூலப்பொருள், அதை விளைவிக்கிறது முதன்மை நிலை உற்பத்தி. இந்த கரும்புகளை சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு போய் அதை சர்க்கரையாக மாற்றுறாங்க. பெரிய பெரிய இயந்திரங்களை கொண்டும் ஆட்களை கொண்டும் சில பல பொருட்களை உபயோகப்படுத்தி அதை நாம் பயன்படுத்தக்கூடிய சர்க்கரையாக மாற்றுறது. இது 2ஆம் நிலை உற்பத்தி. சர்க்கரை ஆலைகளில் தயாரித்த சர்க்கரையை விற்பனை கூடங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இது 3ஆம் நிலை உற்பத்தி ஆகும். இதில் முதல் மற்றும் 8ஆம் நிலையில் உற்பத்தி முழுமையாகுது. அதாவது கரும்பு, சர்க்கரையை உற்பத்தி செய்யப்பட்ட 3ஆம் நிலை என்பது சேவை. அதாவது ஒரு முழுமை பெற்ற பொருள் நம்முடைய பயன்பாட்டுக்கு வருவது. இதில் அங்காடிகள், வங்கிகள் அடங்கும். பயன்பாடு என்பது நமது தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதாகும். உற்பத்தியின் இயல்பை பொறுத்து பயன்பாடும் மாறுது. பருத்தியை ஆடையாக மாற்றும்போது அது வடிவ பயன்பாடாக மாறுது. தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்த நெல்லை கேரளாவுக்கு எடுத்து செல்லப்படும் பொழுது அது இட பயன்பாடாகவும், ஒரு பொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும்போது கால பயன்பாடாகவும் மாறுகிறது. உற்பத்திக்கான காரணியை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று முதன்மை உற்பத்தி காரணிகள். அதில் நிலமும் உழைப்பும் தேவைப்படுது. நிலம் என்ற சொல் நிலப்பரப்பு, நீர், காற்று, கனிம வளங்கள், காடுகள், ஆறுகள், ஏரிகள், கடல்கள், மலைகள், வானிலை, காலநிலை ஆகிய அனைத்தையும் குறிக்கிறது. இவற்றை கொண்டு மனிதன் உழைப்பால் உற்பத்தி செய்வது. இன்னொன்று 2ஆம் நிலை உற்பத்தி காரணிகள். இதில் மூலதனமும் தொழில் அமைப்பும் தேவைப்படுது. மூலதனம் என்பது ஒரு தொழிலை தொடங்கி அதன் மூலம் செல்வத்தை பெருக்குவதற்காக ஒதுக்கப்பட்ட செல்வமோ அல்ல பணமோ ஆகும். மூலதனம் மேலும் 3 வடிவங்களை நம்ம பிரிக்கலாம். முதல் ஒன்று பொருட்சார் மூலதனம், அதாவது இயந்திரங்கள், கருவிகள், கட்டடங்கள் போன்றவை அடங்கும். 2வது பண மூலதனம், வங்கிகளில் இருக்கிற வைப்பு நிதி அல்லது பத்திரம் போன்றவை ஆகும். 3வது மனித மூலதனம். இதில் கல்வி, பயிற்சி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் முதலீடு செய்கிறது. தொழில் அமைப்பு அல்லது தொழில் முனைவோர். ஒருவர் தொழில் தொடங்க எண்ணம் கொண்டு நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகிய உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து செயல்படுபவர். அவர் சரியான அளவிலும் முறையிலும் தொழில் தொடங்கி அதில் வரும் இடர்பாடுகளை ஏற்று உற்பத்தி அதிகரிக்க முயல்பவரே தொழில் முனைவர். பொருளாதாரத்தில் உற்பத்தியும் நுகர்வும் முக்கிய செயலாக பார்க்கப்படுது. அதே போல தான் உற்பத்தியாளர், நுகர்வோர் ஆகிய இருவரும் இரு துருவங்களாக பொருளாதாரத்தில் பார்க்கப்படுது. ஒரு பொருளின் மதிப்பு இயற்கை நிகழ்வுகள், காலம், இடம் பொறுத்து மாறுகிறது.